வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாகூஸ் லைஃப். இன்னைக்கு யாகூஸ் லைஃப்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சாண்ட்விச் ரெசிபி எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைசஸ், டொமேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணது, ஆனியன் ஸ்லைஸ் பண்ணது, குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணது, அப்புறம் சீஸ் வந்து நான் ஸ்லைஸ் சீஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் கொரியண்டர் சட்னி, அப்புறம் டொமேட்டோ கெச்சப் இல்லை நீங்கள் டொமேட்டோ சாஸும் எடுத்துக்கலாம், அப்புறம் பட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாண்ட்விச் பிரெட்ன்னு கடையில் கேட்டு வாங்கினேன். நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே சாண்ட்விச் பிரெட்ன்னு தனியாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் சைஸ் பிரெட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ் அது உங்களோட விருப்பம் தான் தடவிட்டு நீங்கள் ஆனியன் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஆனியனை வந்து வச்சுருங்க. இது வந்து சாண்ட்விச் பிரெட்ன்றனால பெரிய ஸ்லைஸ்ன்றனால எனக்கு 3 ஆனியன் வந்துச்சு. இது வச்ச பிறகு திரும்ப அதுக்கு ஒரு பிரெட்டை மேலே வச்சு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ண பிறகு மேலே அதுக்கு மேலே கோரியண்டர் சட்னியை வச்சு எல்லா பக்கமும் ஒன்று சொன்னாப்புல பரவுற மாதிரி தடவிக்கோங்க. இந்த மாதிரி மல்லி சட்னி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண குக்கும்பர் வெள்ளரிக்காவை மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் வாங்கினேன். நீங்கள் சின்ன சைஸ் கிடைச்சாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பெரிய பிரெட்டுன்றனா 4 வெள்ளரிக்காய் வந்துச்சு. அந்த வெள்ளரிக்காய் வச்ச பிறகு திரும்ப ஒரு பிரெட்டை வச்சு மூடிக்கோங்க. கவர் பண்ண பிறகு திரும்ப நீங்கள் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தடவிக்கோங்க. தடவின பிறகு அதுக்கு மேலே நீங்கள் டொமேட்டோ ஸ்லைஸை நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று லேயராக வச்சுட்டு வரதான் உங்களுக்கு சாண்ட்விட்ஜு. இல்லைன்னா ஒரே லேயர்லேயே நீங்கள் வைக்கலாம். 2 பிரெட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆனியன், ஒரு குக்கும்பர், ஒரு டொமேட்டோ அப்படி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ஸ்லைஸ் சீஸ்னே கடையில் விற்கிது. ஒரு ஸ்லைஸ் சீஸை அப்படியே முழுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் கிடைச்சா கூட அதை கிரேட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு அதை அப்படியே அந்த டொமேட்டோ மேலே வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப இதுக்கு மேலே நீங்கள் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண பிறகு அதுக்கு மேலேயும் திரும்ப நீங்கள் பட்டர் தடவணும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பட்டர் தடவை தான் உங்களுக்கு வந்து அந்த தீஞ்சி கருகிற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டாகவும் எப்படி உங்களுக்கு சாண்ட்விச் நல்லா கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். ஸோ பட்டர் தடவை மட்டும் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கின்ற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி தான் எல்லா லேயர்லையும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடையில நீங்கள் பட்டர் தடவினா நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் பட்டர் ஒன்று ஸ்னாப்பில் தடவிட்டு என்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சு, அதனால நான் இதில் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் இல்லைன்னா கிரில் பேன் இருந்தால் கிரில் பேனில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் தோசை தவாலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரீனும் ரெட்டும் இருக்கும். ரெட் கலர் லைட் வந்தோடனே நீங்கள் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ சாண்ட்விச் ரெடின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இதை எடுத்து இப்படி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இது இன்னொன்று இது அதே சாண்ட்விச் ரெசிபி தான். நான் இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ப்ரெட்டை வச்சு செஞ்சுருப்பேன். ஏன்னா உங்களுக்கு நார்மல் சாண்ட்விச் பிரெட் வந்து கொஞ்சம் ரேட் கூட தான். இந்த சைஸ் பிரெட் கிடைச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். இதுலேயும் இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க, அது மேலே பட்டர் தடவிக்கோங்க. உங்களுக்கு ஆனியன், திரும்ப இன்னொரு பிரெட் ஸ்லைஸு, டொமேட்டோ கெச்சப், அடுத்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸு, அதுக்கு மேலே கோரியண்டர் சட்னி மல்லி சட்னி வச்சுக்கோங்க. அப்புறம் இடையில நீங்கள் ஆனியன், குக்கும்பர், டொமேட்டோ இதெல்லாம் நீங்கள் மேலே ஒரு மேலே லேயர் வச்சு சீஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரி எல்லா லேயர் வச்ச பிறகு நான் திரும்ப சாண்ட்விச் மேக்கர்லேயே வச்சிருக்கேன். சாண்ட்விச் மேக்கரில் க்ரீன் கலர் ரெட் கலர் லைட் எரியும். க்ரீன் கலர்னா அது ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு குக் ஆகுதோ அந்த அளவுக்கு குக் ஆன பிறகு ரெட் கலர் வந்தோன்னா அது ஸ்டாப் ஆயிடுச்சு, குக்கிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடணும். எடுக்கலைன்னா கருகிட்டு ஒரு மாதிரி இதாகிடும். இந்த மாதிரி எல்லா லேயரும் இதான பிறகு நீங்கள் திரும்ப அது மேலே டொமேட்டோ கெச்சப் வச்சு பசங்களுக்கு கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி சாப்பிட்றாங்கடான்னா கூட நம்ம ஏதாவது குக்கிங்கில் போட்டால் கூட ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சாண்ட்விச்சில் வெங்காயமோ தக்காளியோ என்ன காய் வச்சாலும் அப்படியே சாப்பிட்ருவாங்க. எதையும் தனியாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, எடுத்து வைக்க மாட்டாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா மற்ற குழம்புல இதில் போட்டோன்னா பெருக்கி வச்சுருவாங்க, தக்காளி தனியாக வெங்காயம் தனியாக. ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லேயராக வரும். அதே மாதிரி சீஸும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இது அடுத்த சாண்ட்விச் ரெசிபி. இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மயோனஸ், எக்லெஸ் மயோனஸ், கேரட் நறுக்குனது, தக்காளி நறுக்குனது, வெங்காயம் நறுக்குனது, அப்புறம் வெங்காயம், தக்காளி, கேரட், வெள்ளரிக்காய் எல்லாம் நறுக்குனது. பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வெங்காயம் நறுக்குனது, தக்காளி நறுக்குனது, கேரட் நறுக்குனது, வெள்ளரிக்காய் நறுக்கு. இல்லை நீங்கள் முட்டைக்கோசு, கேப்சிகம், குடமிளகாய் இதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். எந்த காய்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சையாக சாப்பிடக்கூடிய எந்த காய்னாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம். முட்டைக்கோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கேப்சிகமாக இருந்தாலும் போட்டுட்டு இது எக்லெஸ் மைனஸ் கடையில் வாங்கினது அதை மேலே ஊற்றிட்டு
நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்புல பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் அதே தான். பசங்க வந்து இப்படி வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் என்னென்ன கார்ன் கூட போடலாம். நீங்கள் ஸ்வீட் கார்ன் கிடைச்சா கூட அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாம் கிடைச்ச பிறகு நீங்கள் அதே சேம் தான். உங்களுக்கு சாண்ட்விச் பிரெட் கிடைச்சா அது, இல்லைன்னா நார்மல் பிரெட்டில் இந்த மாதிரி நீங்கள் பட்டரை வந்து தடவிட்டு இந்த டாப்பிங்ஸை அப்படியே மேலே வச்சு பசங்களுக்கு இதை நீங்கள் அப்படியே பச்சை ராவாவும் கொடுக்கலாம். குக் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தான் சேர்த்துருப்போம். வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், வெள்ளரிக்காயாக இருக்கட்டும், கேரட்டாக இருக்கட்டும், ஸ்வீட் கார்ன் மட்டும் பாயில் பண்ணி போட்டுக்கோங்க. திரும்ப அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து பிரெட்டை வச்சு நீங்கள் ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி கிராஸாக கட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி அப்படியே ராவாவும் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். இது இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா அதே வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் தான் நீங்கள் தோசை தவால போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை சாண்ட்விச் மேக்கர் இருக்குது, இல்லை கிரில் பேன் இருக்குது. எதுலனாலும் நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களோட தான். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இது ராவா கொடுத்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோசை தவால பிரெட்டை வந்து பட்டர் தடவிட்டு பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் இந்த பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு இதில் நான் ஒரு சீஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மொசரல்லா சீஸ் கிடைச்சா துருவி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரெட் ஸ்லைஸ் கூட சீஸ் ஸ்லைஸ் கூட வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி தோசை தவால போட்டு இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டோஸ்ட் ஆகிரும். தயவுசெய்து பட்டர் தடவை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா பட்டர் தடவினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கருகி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லேயராக சீஸியாக இருக்கும் ஒரு மாதிரி. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இல்லை மார்னிங் பசங்க கிளம்புற அவசரத்துக்கு இது உங்களுக்கு சிம்பிளான டிஷ்ஷாகவும் இருக்கும். பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அடுத்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்றப்பல எக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 2 வேணும், 3 வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து செய்கிறதுக்காண்டி ஒரே ஒரு எக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ஒரு எக்குக்கு. நீங்கள் 2 எக் எடுத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதை 2 பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, இந்த பாலுக்கும் எக்குக்கு தேவையான அளவு சால்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பால், முட்டை, உப்பு, பெப்பர் தூள் நல்லா போட்டு பீட் பண்ணிட்டு அது ஒரு பிளேட்ல ஊற்றிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பிளேட்ல ஊற்றிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்படி இந்த பக்கம் 2 பக்கமும் நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 பிரெட் எடுத்துக்கோங்க. 2 பிரெட்லையுமே 2 பக்கம் டிப் பண்ணி எடுத்துட்டு நடுவில் ஒரே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கோங்க. சீஸ் வச்சுட்டு திரும்ப அதை மூடிட்டு திரும்ப நீங்கள் தோசை தவால போட்டுக்கோங்க. இல்லை சாண்ட்விச் மேக்கர், கிரில் பேன், இது 3லையுமே உங்கள்கிட்ட எது இருக்கோ அதில் செஞ்சுக்கலாம். ஆப்ஷனல் தான். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 தான் சாண்ட்விச்சில் பண்ணி காமிச்சனால இது தோசை தவால பண்ணி காமிக்கிறேன். என்கிட்ட கிரில் பேன் இல்லைன்னா அதுலேயும் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மேக்கர்லேயும் கேஸ் ஸ்டவ்ல வைக்கிற மாதிரி மாடலும் இருக்கு. நீங்கள் அப்படியும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு பக்கம் குக் ஆன பிறகு இன்னொரு பக்கம் பரட்டி போட்டு ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. சீஸ் அப்படியே நல்லா மெல்ட் ஆகும். அப்பப்போ கொஞ்சம் பிரெட்டுக்கு மேலே பட்டர் மட்டும் தடவிட்டே இருங்க. இந்த மாதிரி சீஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்லாவே. மார்னிங் உண்மையிலே பசங்களுக்கு சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இதில் முட்டை, பால் எல்லாமே சேருது. அது மாதிரி ஜிம்முக்கு போகிறீங்க, டயட்டில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா பிரெட்டு வந்து மைதாவில் செய்கிறது, சீஸ் அதிகமான ஃபேட்டு, குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு நல்லா இருக்கும். மார்னிங் அவங்க சாப்பிட்றதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். மற்றபடி இப்போ அடல்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு மொத்தம் 3 விதமான சாண்ட்விச் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிரெட், ஆனியன் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணது. இன்னொன்று எல்லாத்தையும் சாப் பண்ணி மைனஸில் போட்டு டிப் பண்ணது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், முட்டை, பால், சீஸ் வச்சு சிம்பிளாக பண்ணது. இதே முட்டை, பால் நீங்கள் சுகர் போட்டு கூட பண்ணி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மூணுமே செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் யாகூஸ் லைஃப். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. எங்களை ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.